ஹேப்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வேறு லெவலில் இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்பர். ஸோ கைஸ், இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம், பிக் பாஸ் சீசன் 8 யாரெல்லாம் கண்டஸ்டன்ஸாக வர போகிறாங்க அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த ஒரு டாக் தான் இப்போ ரீசெண்டாக அதிகமாக வந்து போயிட்டு இருக்குன்னே சொல்லலாம். ஸோ அதுக்கான ரீசன் என்னடான்னு பார்த்தோன்னா, இன்னும் 6 நாள், அதாவது அக்டோபர் 6 மணிக்கு வந்து பார்த்தோன்னா லான்ச்சிங் ஈவெண்ட் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. ஸோ அதனாலே ஆடியன்ஸ் கிட்ட ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் வந்து வந்துருச்சு, யாரெல்லாம் கண்டஸ்டன்ஸாக வர போகிறாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆனால் நிறைய யூடியூபர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா, இதே ஒரு கண்டென்ட்டாக வச்சுட்டு டெய்லி ஒரு வீடியோ போட்டுருக்காங்க. ஸோ அவங்க தான் வர போகிறாங்க, இவங்க தான் வர போகிறாங்க. ஸோ பார்க்குறவங்களாம் கை காட்டிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க தான் வருவாங்க, அவங்க தான் வருவாங்கன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 80லேருந்து 100 பேர் கிட்ட வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கு 80-100 பேரடா பிக் பாஸ் ஹவுஸ் உள்ள அனுப்ப முடியும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. உள்ளே போகிறதுனா ஒரு 16 பேர், அதுக்கப்புறமா ஒரு 4 பேர் வந்து வயல்காலில் கூப்பிட்டு வருவாங்க. ஸோ இதானே வழக்கம், இதானே காலங்காலமாக நடந்துட்டு இருக்கு. ஸோ அதை விட்டு இப்படி என்னடா 80 பேர் 100 பேர் வந்து சொல்லிட்டு இருக்கீங்களாடா வீடியோக்காக அப்படின்ற மாதிரி தான் அதை பார்க்கும்போது, சரி நம்ம லிஸ்ட்டில் கன்ஃபர்மேஷனில் யார் யாரெல்லாம் இருக்காங்கப்பா அப்படின்றத நம்ம ஒன் பை ஒன்றா பார்த்துருவோம். சரி வாங்க அப்படி வீடியோக்குள்ளே போயிடலாம். பிக் பாஸ் சீசன் 8 ஆரம்பிச்சிலேருந்து இப்போ வரைக்குமே வந்து பார்த்தோன்னா, அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதுலேருந்து சொல்கிறேன். ஸோ இப்போ வரைக்குமே பார்த்தோன்னா நிறைய புது விஷயங்களை பார்த்தோன்னா சொல்லிட்டு இருக்காங்க, பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா அந்த ப்ரோமோலேருந்தே பார்க்கலாம். ஸோ அந்த ப்ரோமோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறப்ப எப்படி ஃபீல் ஆச்சுன்னா, ஸோ சின்ன பசங்கலேருந்து பெரியவங்க வரைக்குமே வந்து பார்த்தோன்னா நம்ம விஜய் சேதுபதிக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க. பட் ஆனால் வேறு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தோன்னா அது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தோன்னா கமலுக்கு தாக்கப்படுறதுக்காகவே வச்சிருக்காங்களோ அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அப்ப நீ என்ன அடிச்சு ஃபேமஸ் ஆலாம் பாக்குற நீங்க ரொம்ப. ஸோ எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தோம்னா, அதாவது இந்த போன சீசன் வரைக்குமே அப்படி ஆயிடுச்சு, இந்த சீசனாக நீங்கள் உருப்படியாக பண்ணுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருந்தது. ஸோ இந்த இடத்துல கமல் சார் வெயிட்டாக தாக்கப்பட்டார் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக பார்த்தோன்னா ஒரு ஷோ வந்து கொண்டு வந்திருக்காங்க, பிக் பாஸ் முன்னோட்டம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தோன்னா, பிக் பாஸோட எக்ஸ் கண்டஸ்டன்ஸை ஒரு பக்கம் உட்கார வச்சுட்டு ஆப்போசிட்டில் பார்த்தோன்னா பிக் பாஸோட ஆடியன்ஸ் உட்கார வச்சிருக்காங்க. ஸோ அவங்க 2 பேருக்குள்ளே நடக்கிற ஒரு விவாத நிகழ்ச்சி மாதிரி வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக அந்த ஷூட்டிங்கும் முடிஞ்சிருக்கு ஈவிப்பில். ஸோ அந்த ஷோ வந்து பார்த்தோன்னா கரெக்டாக லான்ச்சிங் டே அன்றைக்கி, அதாவது பார்த்தோன்னா அக்டோபர் 6 4:30 மணிக்கு வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த லான்ச்சிங் ஈவெண்ட்டுக்கு முன்னாடி பார்த்தோன்னா இந்த ஒரு ஷோ வந்து வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் தான் கேட்டிங்கன்னா, இன்னும் ஒரு சில ஒரு டாக் வந்து போயிட்டுருக்கு, ரூமர் மாதிரி வந்து போயிட்டுருக்கு, பட் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. ஸோ பிக் பாஸோட எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, ஸோ அவங்க மறுபடியும் ரீஎன்ட்ரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த சீசன் அப்படின்றதையும் பார்த்தோன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு விஷயம் நடந்தால் வேறு லெவல் பிளாஸ்டாக இருக்கும் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா பிரதீப் பார்த்தோன்னா போன சீசனில் பார்த்தோன்னா ஒரு தவறான ஒரு விஷயத்துக்கு வந்து வெளியே அமுச்சு விட்டாங்க. பட் ஆனால் அது பார்த்தோன்னா நிறைய ஃபேன்ஸ் பார்த்தோன்னா சப்போர்ட் பண்ணாங்க, உள்ளே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த சீசன் மேபி வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அப்படி கொண்டு வந்தாங்கன்னா பெரிய கண்டென்ட்டாக இருப்பார் நம்ம பிரதீப். மேபி நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். சரி இப்போ கண்டஸ்டன்ஸ் லிஸ்ட்டுக்கு வந்து போயிடுவோம். ஸோ யாரெல்லாம் கன்ஃபர்மேஷனாக வர போகிறாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் வந்து கிடச்சிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டாக யார் இருக்குதுன்னு பார்த்தோன்னா நம்ம ஷாலின் ஜோயா தான் வந்திருக்காங்க. ஸோ இவங்களை தெரியாத ஆளே கிடையாது. ஏன்னா குக்குத்து கோமாளி குக்கா வந்து பார்த்துருப்பீங்க. குக்குத்து கோமாளிக்கு வந்ததுக்கப்புறமா பெரிய ஃபேம் ஆகிட்டாங்க தான் நான் சொல்ல வரேன். ஏன்னு பார்த்தோன்னா இவங்களோட இன்னசென்ஸை லைக் பண்ணுறதுக்கே பெரிய தனி ஃபேன் பேஸே வந்துருக்கு. ஸோ இவங்க பார்த்தோன்னா கன்ஃபர்மேஷனாக வர போகிறாங்கப்பா அப்படின்ற மாதிரி வந்து தெரியுது. ஸோ இந்த லிஸ்ட்டில் நெக்ஸ்ட்டாக யார் இருக்குதுன்னு பார்த்தோன்னா நம்ம விடிவி தான். ஸோ இவருமே குக்குத்து கோமாளி நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, குக்கா வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா குக்குத்து கோமாளி வந்ததுக்கப்புறமா தான் கிட்ஸ் கிட்ட தனி ஃபேன் பேஸே வந்துச்சு அப்படின்ற மாதிரி நிறைய இடத்துல வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அவருடைய டைலாக்ஸ், மோட்டிவேஷன் ஸ்பீச் எல்லாமே பார்த்தோன்னா இப்போ இருக்கக்கூடிய டீனேஜ் பசங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக பிக் பாஸ் உள்ள ஒரு போனால் கண்டிப்பாக என்டர்டைன்மெண்ட் கேரண்டி தான் நான் சொல்ல வரேன். ஸோ அதே மாதிரி குக்குத்து கோமாளிலேருந்து நெக்ஸ்ட் ஒரு கண்டஸ்டன்ஸ் வர போகிறாங்க. என்னடா குக்குத்து கோமாளியா இல்லை பிக் பாஸ் ஆடாது அப்படின்ற மாதிரி தான் இந்த லிஸ்ட்டை பார்க்கும்போது. ஸோ சுனிதாவுமே பார்த்தோன்னா வர போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. குக்குத்து கோமாளியில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த கோமாளி இவங்க. ஸோ இவங்களோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தோம்னா, சாங் பார்த்தோன்னா ஒரு லிரிக்ஸில் வந்து இருக்கும். பட் இவங்களோட லிரிக்ஸில் வந்து பார்த்தோன்னா ஓனாக ஒரு சாங் வந்து பாடுவாங்க. பட் இவங்களுக்கு இப்போ புரியாது, சாங் முடிச்சதுக்கப்புறமா தான் உங்களுக்கு புரியும் அப்படின்ற மாதிரி வேறு லெவலில் வந்து இருக்கும். ஸோ கண்டிப்பாக இவங்களுமே வந்து போனாங்கன்னா வேறு லெவலான ஒரு என்டர்டைன்மெண்ட் கேரண்டி தான் நான் சொல்ல வரேன். ஸோ நெக்ஸ்ட் இப்போ குக்குத்து கோமாளி முச்சாச்சா, இப்போ வந்து சீரியல் சைடு வந்து போயிடுவோம். ஸோ அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா வர நிறுத்துற அவனை. சீரியலில் இருக்கும் எல்லாருமே வந்து இறக்கியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் யாருன்னு பார்த்தோம்னா நம்ம அருண் பிரசாந்த். ஸோ இவங்களை ஆல்ரெடி நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, விஜய் டிவியில் நிறைய சீரியல்ஸ் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ இவருமே பார்த்தோன்னா வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபர்மேஷன் லிஸ்ட்டில் வந்து இருக்குது கைஸ். ஸோ நெக்ஸ்ட் அந்த லிஸ்ட்டில் யார் இருக்குதுன்னு பார்த்தோன்னா நம்ம ஃபரீனா தான். ஸோ இவங்க ஆல்ரெடி நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பீரியட் ஆஃப் டைமில் வந்து பார்த்தோன்னா விஜய் டிவியில் நிறைய ஆங்கரிங் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ போக பார்த்தோன்னா சீரியல் சைடு வந்து போயிட்டாங்க. ஸோ இவங்களுமே பார்த்தோன்னா பிபி சீசன் 8 வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது, கன்ஃபர்மேஷன் லிஸ்ட்லேயும் வர இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். என்னடா இது ஒன்று குக்குத்து கோமாலேருந்து கூப்பிட்டு வரீங்க, இல்லைனா சீரியல்ஸ்லேருந்து கூப்பிட்டு வரீங்க, என்னடா உங்களுக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அதை பார்க்கும்போது. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தோன்னா விஜய் டிவி பேஸ் பண்ணி எல்லா கண்டஸ்டன்ஸையும் பார்த்தோன்னா கூப்பிட்டுருக்காங்க. ஒரு சில கண்டஸ்டன்ஸ் மட்டும்தான் வெளியிலேருந்து கூப்பிட்டு வந்திருக்காங்க. ஸோ அவங்க யார் அப்படின்னா நான் ஃபைனலாக சொல்ல வரேன். ஸோ அதுக்கப்புறமா இந்த லிஸ்ட்டில் யார் இருக்குதுன்னு பார்த்தோன்னா நம்ம பவித்ரா ஜனிதே தான். ஸோ இவர் ஆல்ரெடி உங்களுக்கு பார்த்துருப்பீங்க, அதாவது பார்த்தோன்னா நிறைய சீரியல்ஸில் வந்து விஜய் டிவியில் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இவங்க ரீசனாக பார்த்தோன்னா தென்றல் வந்து எண்ணெய் தோட அப்படின்ற ஒரு சீரியலே வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு சீரியலே பார்த்தோன்னா
வினோத் பாபியும் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடியே நான் சொல்லியிருப்பேன். அதாவது பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் உள்ள வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து உள்ளே வரது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு டவுட் லிஸ்ட்டில் தான் இருக்குது. ஏன்னு பார்த்தோம்னா நம்ம வினோத் பாபு வந்தோம்னா இன்னொரு சீரியலில் கமிட் ஆகிட்டாரு. ஸோ அதே மாதிரி நம்ம பவித்ரா ஜானியும் பார்த்தோன்னா ஏதோ பர்சனலாக சம்திங் ஒர்க் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேபி வரலாம், மேபி வராமல் கூட போகலாம். பட் ஆனால் ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் லிஸ்ட்டில் இவங்க இருந்தாங்க. பட் இப்போ பார்த்தோன்னா வெயிட்டிங் லிஸ்ட்டில் வந்து இருக்காங்க. ஸோ இந்த லிஸ்ட்டில் நெக்ஸ்ட்டாக யார் இருக்குதுன்னு பார்த்தோன்னா நம்ம தர்ஷா குப்தா தான் வந்திருக்காங்க. லாஸ்ட் 3 சீசனாக பார்த்தோன்னா வர போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இந்த சீசன் மிஸ் ஆகாது அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் லிஸ்ட்டில் வந்து இருக்காங்க. கண்டிப்பாக வரதுக்கு நிறைய 100% வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இவங்களுடைய இன்ஸ்டா போஸ்ட்டை லைக் பண்ணுறதுக்கே வெளியே தனி ஃபேன் பேஸே வந்துருக்கு. ஸோ கண்டிப்பாக பார்த்தோன்னா இவங்களுடைய போஸ்ட்டுக்கு பார்த்தோன்னா அவ்வளோ விதமான ஃபேன்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ கிறிஸ்மஸ்லாம் வந்தால் போதும் ஃபேன்ஸ்லாம் செம்ம ஹாப்பி ஆகிடுவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு போஸ்ட் வந்து இருக்கும். ஸோ போஸ்ட்டை பார்த்தவங்களுக்கு வந்து புரியும். புரிஞ்சவங்க மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து போட்டு விடுங்க. பொம்பளை சோக்கு ஏண்டா இந்த லிஸ்ட்டில் நெக்ஸ்ட்டாக யார் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தீபக் தான். ஸோ இவர் பெரிய இன்ட்ரோலாம் தேவையில்லை. ஏன்னா நிறைய இடத்துல வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. சீரியல்ஸ்லையும் சரி பெரிய ஷோவில் பார்த்தீங்கன்னா ஆங்கரிங் வந்து பண்ணியிருப்பார். ஸோ இவருமே வந்து பார்த்தீங்கன்னா BB82 போக போகிறாரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க கன்ஃபர்மேஷன் லிஸ்ட்டில். ஸோ இந்த லிஸ்ட்டில் நெக்ஸ்ட்டாக யார் நான் சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா என்னடா சீரியல்ஸாக சொல்லிட்டு இருக்க சீரியல் குக்கு கோமாளி யாருமே வெளிலேருந்து வரலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா வராங்க. ஸோ யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரவீந்திரன் ஃபேட் பாய். ஸோ இவர் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா பிக் பாஸ் பார்த்துட்டதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ரிவ்யூ வந்து போடுவார். ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மணிமேகலை விஷயம் பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து போட்டிருந்தாரு. ஸோ இவருக்கு பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்ட்ராட்டஜியும் தெரியும். ஸோ எப்படி ப்ளே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விதமான ஸ்ட்ராட்டஜியும் தெரியும். ஏன்னா ஃபஸ்ட்டு சீசன்லேருந்து இப்போ வரைக்கும் வந்து பார்த்துட்டு இருக்காரு. ரிவ்யூமே வந்து போகிறாரு. ஸோ இவர் உள்ளே போனால் எந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜி ப்ளே பண்ணால் வின் பண்ணணும் அப்படின்றது அவருக்கு அசால்ட்டாக தெரியும். ஸோ இவருமே பார்த்தோன்னா இப்போ உள்ளே போகிறாரு BB உள்ள அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த லிஸ்ட்டில் நெக்ஸ்ட்டில் யார் இருக்குதுன்னு பார்த்தோன்னா நம்ம செந்தில் தான் வந்திருக்காரு. ஆமாம், எவர் கிரீன் பர்சன் நம்ம செந்தில் 80s 90s காமெடியன். ஸோ அவரை தான் சொல்ல வரேன். ஸோ இவருமே வந்து பார்த்தோன்னா BB82 வர போகிறாரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வேறு லெவலாக தான் இருக்கும் நம்ம செந்தில்லாம் வந்தால். ஸோ இந்த லிஸ்ட்டில் நெக்ஸ்ட்டாக யார் இருக்குதுன்னு பார்த்தோன்னா மறுபடியும் விஜய் டிவி சீரியல் இருந்து நம்ம அன்ஷிதா தான் வர போகிறாங்க. ஸோ இவங்க ஆல்ரெடி நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. செல்லம்மா அப்படின்ற ஒரு சீரியல் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி குக்குத்து கோமாலியும் பார்த்தீங்கன்னா கோமாலியும் வந்து பார்த்துருப்பீங்க. வேறு லெவலாக இருக்கும் அவங்க பேசுறது. ஸோ நீங்கள் வந்து ஒன் டைம் பார்த்தீங்கன்னா ராமருக்கும் நம்ம அன்ஷிதாவும் பார்த்தீங்கன்னா ஒரு டைலாக் வந்து வச்சிருப்பாங்க. ஸோ டபுள் மீனிங்கில் பேசுகிற மாதிரி டக்குன்னு மாற்றிருப்பாங்க. ஸோ அது பர்சனலாக வேறு மாதிரி வந்துருந்தது. கண்டிப்பாக உள்ளே போய் எப்படி பேச போகிறாங்க தெரியல, வேறு லெவலாக இருக்க போது. ஸோ அதே மாதிரி செல்லம்மா சீரியல்லேருந்தே பார்த்தீங்கன்னா அண்ட்ரோ. ஸோ இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஜோடியாக உள்ளே போகிறாங்க அப்படின்ற மாதிரி நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ இவங்க உள்ளே போகிறது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ நம்ம வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணுவோம். ஸோ இந்த லிஸ்ட்டில் நெக்ஸ்ட்டாக யார் இருக்குதுன்னு பார்த்தோம்னா ஒரு வெயிட்டிங் லிஸ்ட்டில் ஒரு கண்டஸ்டன்ஸ் தான். இவர் யாருன்னு பார்த்தா நம்ம அஸ்வின் குமார் தான். ஸோ ஆல்ரெடி குக்குத்து கோமாலே பார்த்துருப்பீங்க. நிறைய மூவிஸும் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ இவர் BB உள்ள போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த சீசன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணுவோம். ஸோ இந்த லிஸ்ட்டில் நெக்ஸ்ட்டு யார் இருக்குதுன்னு பார்த்தா நம்ம கார்த்திக் குமார் தான். சுஜித்ராவுடைய எக்ஸ் ஹஸ்பண்ட். ஸோ இவர் வந்து பார்த்தோன்னா உள்ளே போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஹைலைட்டான ஒரு விஷயம் என்னடான்னு பார்த்தோன்னா நம்ம சுஜித்ராவே ஒரு வீடியோவில் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இவருக்கும் விஜய் சேதுபதிக்கும் ஆகவே ஆகாது சுத்தமாக அப்படின்ற மாதிரி. ஸோ ஆகவே ஆகாதுன்னா அவங்க உள்ளே போனதுக்கப்புறமா பிளாஸ்டாக தான் இருக்க போகுது சண்டே சாட்டர்டேலாம். ஸோ நம்ம வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணுவோம். ஸோ இந்த லிஸ்ட்டில் நெக்ஸ்ட்டாக யார் இருக்குதுன்னு பார்த்தோன்னா நம்ம விஜே அஞ்சனா தான் வந்திருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நிறைய இடத்துல வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இவங்களை மோஸ்ட்டாக பார்த்த இடம் என்னடான்னு பார்த்தோன்னா சன் மியூசிக் தான். ஸோ ஆங்கரிங் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ தரமாக இருக்கும் அவங்க பண்ணுற ஷோஸ் எல்லாமே. ஏன்னா 90s கிட்ஸ்லாம் இவங்களோட ஃபேவரட்னே சொல்லலாம். ஸோ அவங்க ஷோ பார்க்கறதுக்காகவே பார்த்தோன்னா ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இவங்களுமே பார்த்தோன்னா இப்போ ரீசெண்டாக பிக் பாஸ் 8 வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணுவோம். ஸோ இந்த லிஸ்ட்டில் நெக்ஸ்ட்டாக யார் இருக்குதுன்னு பார்த்தோன்னா நம்ம சச்சனா தான் வந்திருக்காங்க. ஸோ இவங்களுக்கு பெருசாக அறிமுகம் தேவையில்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னு பார்த்தோன்னா நம்ம சேதுபதி கூடவே பார்த்தோன்னா ஆக்டிங் பண்ண ஒன் ஆஃப் த பர்சனே சொல்லலாம். ஸோ இவங்க யாருன்னு பார்த்தோன்னா மகாராஜா மூவியில் வந்து பார்த்தோன்னா நம்ம விஜய் சேதுபதிக்கு மகளாக வந்து நடிச்சிருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு பார்த்தோன்னா என்னடா குழந்தை மூஞ்சா இருக்குது, என்னடா இவங்களுக்கு 18 வயசு ஆச்சா இல்லையாடா, இவங்களாம் எதுக்குடா பிக் பாஸ் உள்ள போடுறீங்க அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் கேட்பீங்க. பட் ஆனால் இவங்க வந்து ஆல்ரெடி பார்த்தோன்னா 20+ சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இவங்க உள்ளே வந்ததுக்கப்புறமா என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணுவோம். ஆனால் வேறு லெவலில் நீங்கள் பிக் பாஸ் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. விஜய் டிவி பார்த்தோன்னா தேர்ந்தெடுத்து பார்த்தோன்னா எல்லாரும் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏஜ்டா ப்ளஸ் யங்காக இருக்கவங்க, அதே மாதிரி சீரியலில் இருக்கவங்க, குக்குத்து கோமாலில் இருக்கவங்க, கண்டென்ட் கொடுக்குறவங்க, ஸ்ட்ராட்டஜி கொடுக்குறவங்க, இது மாதிரி பார்த்தோன்னா எல்லா கேட்டகரியிலையும் பார்த்தோம்னா எல்லாரையும் பொறுக்கி எடுத்திருக்காங்க. ஸோ வேறு லெவலு. ஸோ அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக ஒரு கண்டஸ்டன்ஸை பற்றி சொல்லி ஆகணும். ஸோ இவர் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. கன்ஃபர்மேஷன் லிஸ்ட்லேயும் வந்து இருக்கார். யாருன்னு பார்த்தோம்னா நம்ம திவாகர் தான். ஸோ எல்லா யூடியூபாக இருக்கட்டும், இன்ஸ்டாவாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே அண்ணன் கிங்கடா அப்படின்ற மாதிரி விஜய் மாதிரி பண்ணுற, அஜித் மாதிரி பண்ணுற சொல்லிட்டு கிரிஞ்சு பண்ணிட்டு இருப்பார். ஸோ இவர் பார்த்தோன்னா இப்போ பிக் பாஸ் உள்ள வரப்போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபர்மேஷன் லிஸ்ட்லேயும் வந்து இருக்காரு. ஸோ உள்ளே வந்தால் கண்டிப்பாக பிளாஸ்டாக தான் இருக்கும். யாரை மாதிரி வந்து உள்ளே வந்து கிரிஞ்சு பண்ண போகிறாருன்னு தெரியல. நம்ம வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக இன்னொரு தடவையும் சொல்லணும்னு நினச்சேன், TTF வாசன். ஸோ இவர் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய இடத்துல வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. பட் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தோன்னா
டாக்கிங் அதாவது பேச்சுவார்த்தை தான் வந்து போயிட்டுருக்கு. பட் ஆனால் கன்ஃபர்மேஷனாக வந்து வரமாட்டார்னு தான் நான் சொல்ல வரேன். ஏன்னா வெளியவே அந்த அவரோ ஒர்க் வந்து இருக்குது, படமும் வந்து பண்ணிகிட்ருக்காரு. அது மட்டும் நம்ம யூடியூப் சேனலும் ரன் பண்ணிகிட்ருக்காரு, ஷாப்பு பிஸ்னஸ் இது மாதிரி பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு. கண்டிப்பாக அவர் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இல்லைன்னு தான் நான் சொல்ல வரேன். பட் இதுவுமே கண்டென்ட்டாக பார்த்தீங்கன்னா நிறைய யூடியூபர்ஸ் வந்து போட்டுருக்காங்க. ஸோ இதான் கைஸ் நாங்கள் பிடிச்ச கன்ஃபர்மேஷன் லிஸ்ட். இந்த லிஸ்ட் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டு விட்டுருங்க. ஸோ இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் பார்க்க நம்ம சேனலாம் சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிங்க. அப்படி இன்னொரு வீடியோவில் இன்னொரு பிக் பாஸ் கண்டென்ட்டோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.